ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்னன்றதையும் டைப் 1 பற்றியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டைப் 2 அண்ட் டைப் 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப் 1ல் சூப்பர்லேட்டிவ் டிகிரியே வராது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா டைப் 1 வந்து 2 நவுனை மட்டும்தான் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த டைப் 2லையும் டைப் 3லையும் ரெண்டுக்கும் மேற்பட்ட நவுன்ஸை கம்பேர் பண்ணுறதுனால பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லி 3 டிகிரியுமே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதை ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைப் 2க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரே சென்டென்ஸ் 3 ஃபார்ம் ஆஃப் டிகிரிலையும் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரம்யா இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அதே கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்லும்போது ரம்யா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். அதே பாசிட்டிவ் டிகிரிக்கு வரும்போது நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் ரம்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 சென்டென்ஸுமே ஒரே மீனிங் தான் தரும். அதாவது அந்த கிளாஸ்லேயே ரம்யா தான் உயரமான பொண்ணு அப்படின்ட்டு. இப்போ இந்த 3 சென்டென்ஸ் வந்து டைப் 2 ரெஃபர் பண்ணும். இதே டைப் 3ல எப்படி சொல்லணும் அப்படின்னா ரம்யா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். அதே கம்பேரிட்டிவ் டிகிரியில் ரம்யா இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். பாசிட்டிவ் டிகிரியில் வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் ஆர் அஸ் டால் அஸ் ரம்யா. இப்போ இந்த 3 சென்டென்ஸ்க்கும் என்ன மீனிங்? அந்த கிளாஸில் இருக்கிற உயரமான பொண்ணுங்களில் ரம்யாவும் ஒருத்தி அப்படின்றது தான். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ், உங்களுக்கே தெரியும். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது அந்த ஒவ்வொரு டிகிரிக்கான கீவேர்ட். இந்த கீவேர்டை வச்சு தான் இது என்ன டைப்பு, இதை வேற ஒரு டிகிரிக்கு நம்ம மாற்றும் போது என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ கீவேர்ட்ஸ் மட்டும் இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். டைப் 2க்கு தி, எனி அதர், நோ அதர் இதுதான் கீவேர்ட். டைப் 3க்கு ஒன் ஆஃப் தி, மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர், வெரி ஃபியூ இதெல்லாம் தான் கீவேர்ட். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தி வந்தது அப்படின்னா நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது அதை டைப் 2ன்னு கன்சிடர் பண்ணி எனி அதர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அதே இதை பாசிட்டிவ் டிகிரியில் சேஞ்ச் பண்ணும்போது நோ அதர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைப் 3யை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தன்ற வேர்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும் போது மோஸ்ட் அதரோ இல்லை மெனி அதரோன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதே இதை பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும் போது வெரி ஃபியூன்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இதே வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும் மற்ற டிகிரிஸ்க்கும். அதாவது பாசிட்டிவ் டிகிரியில் வெரி ஃபியூன்ற வேர்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை டைப் 3ன்னு எடுத்துக்கிட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது ஒன் ஆஃப் தன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். சூப்பர். இந்த 2 டைப்பையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த டைப்போட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை ஒரு கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டைப் 2க்கு வந்து tan தீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸில் வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டாலாம் படிப்போம்ல, அந்த tan தீட்டா ஞாபகம் வச்சுட்டு TAN அந்த லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா தி, ஏனா எனி அதர், என்னா நோ அதர். ஸோ அந்த டேன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே டைப் 3க்கு OMV, அதாவது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஓம் விக்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம்ன்ற மந்திரம் சொன்னால் விக்ட்ரி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மீனிங் வச்சு ஞாபகம் வச்சிட்டாலும் சரி. ஸோ ஓம் விக்ட்ரி அப்படின்னா OMV. ஓக்கு ஒன் ஆஃப் தி, எம்க்கு மோஸ்ட் அதர், விக்கு வெரி ஃபியூ. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரிலையும் பாசிட்டிவ் டிகிரிலையும் மாற்ற போகிறோம். இப்போ ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் அப்படின்னா இப்போ இதுக்கு நமக்கு என்ன கீவேர்ட் ஞாபகம் வரணும்? தி கொடுத்துருக்காங்க. அப்போ டி. ஸோ டீயில் சூப்பர்லேட்டிவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு டேன்ற கீவேர்ட் ஞாபகம் வரணும். டேன்ற கீவேர்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தி, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு எனி அதர், பாசிட்டிவ் டிகிரிக்கு நோ அதர். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பர்லேட்டிவ் டிகிரியவே பிரித்து எழுதியிருக்கோம். ரவின்றது சப்ஜெக்ட், ஈஸ்ன்றது வேர்பு, தீன்றது கீவேர்ட், டாலஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ், பாய்ன்றது நவுன், இந்த கிளாஸ்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ இது அப்படியே கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்ற போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது ரவி இஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வேர்ப் அப்படி தான் இருக்கும். அட்ஜெக்டிவ் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? அங்கே டாலஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்களா? டாலஸ்ட் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும்போது டாலர். அண்ட் எப்போவுமே கம்பேரிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தேன்ற வேர்ட் வரணும். ஸோ டாலர் தேன். இதுக்கு கீவேர்ட் என்ன? டேன் ஃபார்முலா எனி அதர் தான் கீவேர்ட். ஸோ எனி அதர் பாய் இன் த கிளாஸ். ஸோ அதை ஃபுல் சென்டென்ஸாக கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம மாற்றும் போது ரவி இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். பாசிட்டிவ் டிகிரிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கீவேர்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்.
கீவேர்டு என்ன? tan. TAN. Nக்கு no other. So, no other boy in the class is as tall as Ravi. இங்க பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் அடுத்தும் as வரணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. சுப்ரியா இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன டைப்பு? வெறும் தி தான் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து டைப் 2 டேன்றது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ டேனுங்கும் போதே தி, எனி அதர், நோ அதர். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது சுப்ரியா இஸ் ஸ்மார்ட்டஸ்ட் எப்படி மாறணும்? ஸ்மார்ட்டர். கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஸ்மார்ட்டர். ஸோ ஸ்மார்ட்டர் தென் எனி அதர் கீவேர்டு கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ சென்டென்ஸாக பாருங்கள். சுப்ரியா இஸ் ஸ்மார்ட்டர் தென் எனி அதர் கேர்ள் இன் த கிளாஸ். அடுத்து பாசிட்டிவ் டிகிரியில் TAN. என்க்கு நோ அதர். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இந்த கீவேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் ஸ்மார்ட் அஸ் சுப்ரியா. ஸ்மார்ட்டஸ்ட்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்திருக்கிற அட்ஜெக்டிவ் பாசிட்டிவ் டிகிரியில் வரும்போது ஸ்மார்ட்னு வந்துடுது. அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ் வரணும். ஸோ ஆஸ் ஸ்மார்ட் அஸ் சுப்ரியா அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து டைப் 3 பாருங்க. ரவி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஒன் ஆஃப் தன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உடனே வந்து ஓம் விக்ட்ரி, OMV ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். ஸோ OMV ஃபார்முலா படி கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது என்ன கீவேர்ட் வரணும்? எம் ஃபார் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை மாற்றலாம் வாங்க. ரவி இஸ் அப்படியே சப்ஜெக்ட் வேர்ப் எழுதிக்கோங்க. ரவி இஸ் டாலஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? டாலஸ்ட்க்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் டாலர். ஸோ டாலர். கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்பயுமே அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தேன்ற வேர்ட் வரணும். ஸோ டாலர் தேன். அடுத்து நம்ம கீவேர்ட் மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது ரவி இஸ் டாலர் தேன் மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். அடுத்து பாசிட்டிவ் டிகிரி எப்போதும் கீவேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த OMV டைப்பில் பாசிட்டிவ் டிகிரிக்கான கீவேர்ட் வெரி ஃபியூ. ஸோ வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ். இந்த OMV டைப்பில் பாசிட்டிவ் டிகிரியில் மட்டும் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது மற்ற டிகிரிஸில் சிங்குலராக வர வேர்ப் பாசிட்டிவ் டிகிரியில் ப்ளூரல் ஆகும். ஸோ இங்கே ஆர்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆர் ஆஸ் டாலஸ். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ் சேர்த்துக்கணும். ஸோ ஆஸ் டாலஸ் ரவி. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் சென்டென்ஸ் எப்படி வரும்னா வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் ஆஸ் டாலஸ் ரவி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சுவாமி விவேகானந்தா வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் சயின்ஸ். ஸோ இப்போ இதுவும் வந்து ஆப்வியஸாக OMV டைப்பு. ஏன்னா ஒன் ஆஃப் த அப்படின்ற கீவேர்ட் வந்திருக்கு. ஸோ இதை கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மோஸ்ட் அதர் இல்லாட்டி மெனி அதர் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இதை எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். சுவாமி விவேகானந்தா வாஸ் மோஸ்ட் பாப்புலர்ன்ற அட்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும்போது மோர் பாப்புலர் ஆகுது. ஸோ மோர் பாப்புலர். கம்பேரிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தேன் வரணும். ஸோ தேன். கீவேர்ட் வந்து மோஸ்ட் அதர் இந்தியன் சயின்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரியில் சுவாமி விவேகானந்தா வாஸ் மோர் பாப்புலர் தேன் மோஸ்ட் அதர் இந்தியன் சயின்ஸ்ன்னு வரும். அதே பாசிட்டிவ் டிகிரியில் வரும்போது கீவேர்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். OMV டைப்பில் கீவேர்ட் வந்து வீக்கு வெரி ஃபியூ. ஸோ வெரி ஃபியூ இந்தியன் சயின்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இந்த வெரி ஃபியூ டைப்பில் மட்டும் பாசிட்டிவ் டிகிரியில் வேர்ப் சிங்குலர் வேர்ப் வந்து ப்ளூரல் ஆகும்னு சொல்லி. ஸோ அதனால் இங்கே வந்து வேர்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். வேர். அட்ஜெக்டிவ் வந்து பாப்புலர். அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆஸ் வருது. ஸோ ஆஸ் பாப்புலர் அஸ் சுவாமி விவேகானந்தா. ஸோ சென்டென்ஸாக பாருங்கள். வெரி ஃபியூ இந்தியன் செயின்ட்ஸ் வேர் அஸ் பாப்புலர் அஸ் சுவாமி விவேகானந்தா. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே ஃபஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கோம். பட் நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தட் இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த டிகிரியில் இருந்தாலுமே நீங்கள் இன்னொரு டிகிரிக்கு ஈஸியாக மாற்றிடலாம். நீங்களாம் இன்னொரு 2-3 சென்டென்ஸ் எடுத்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வச்சு வந்திருக்கு. இதில் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸை, அதாவது தப்பாக இருக்கிற சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. எப்போவுமே கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்துக்கோங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் சென்டென்ஸை பிக்கப் பண்ண சொல்லுவாங்க. சில இதில் இன்கரெக்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் கொஸ்டினை சரியாக பார்க்கலன்னா மொதல் சென்டென்ஸை பார்த்ததுமே ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவீங்க. அதனால் இந்த மாதிரிலாம் வரும்போது கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்பிள்ஸ் ஆர் நாட் ஸோ ஸ்வீட் அஸ் மேங்கோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரியில் தான் கொடுத்துருக்காங்க.
ஆப்பிள்கள் வந்து மாம்பழங்கள் அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாசிட்டிவ் டிகிரியில் ஸோ ஸ்வீட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக தான் அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். அடுத்து பி பாருங்க. மேங்கோஸ் ஆர் ஸ்வீட்டர் தேன் ஆப்பிள்ஸ். மாம்பழங்கள் வந்து ஆப்பிளை விட ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் மேங்கோஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல் ஃபார்மில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆர் அண்ட் வேர்ப் வந்திருக்கு. மோரோவர் இது எல்லாமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் ஸ்வீட்டர் தேன் அப்படின்னு சொல்லி அட்ஜெக்டிவை கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சி பாருங்கள். ஜாப்பனீஸ் ஆர் தி இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் இன் த வேர்ல்ட். இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. இதில் ஜாப்பனீஸ் ஆர் தி எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இண்டஸ்ட்ரியஸ்ன்ற அட்ஜெக்டிவோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்மான மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்றத போடாமல் விட்டுட்டாங்க. அதனால் இந்த சென்டென்ஸ் தான் இன்கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கேட்டிருக்காங்க. எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள். கேக்ஸ் ஆர் சாஃப்டர் தேன் குக்கீஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேக்ஸுன்ற ப்ளூரலுக்கு ஆர்ன்னு சொல்லிட்டு ப்ளூரல் வேர்ப் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாஃப்டர் தேன் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தேனும் கரெக்டாக வந்திருக்கு. அதனால இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டு. இப்போ இந்த பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோர் சாஃப்ட் தேன் போடுறாங்க. ஆக்சுவலாக சாஃப்ட்ன்ற அட்ஜெக்டிவ்க்கு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் சாஃப்டர் தான். மோர் சாஃப்ட் போட்டிருக்கிறதால இது தப்பு. சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாஃப்டரை கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேனுக்கு பதில் தென் போட்டிருக்காங்க. அதனால இது தப்பு. டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவை சாஃப்ட் தேன் எழுதியிருக்காங்க. தேன் வந்தாலே நமக்கு என்ன வரணும்? கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ் ஃபார்ம் தானே வரணும். அது இங்கே வரலை. அதனால அது தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வீணா வாஸ் த கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். அவங்க கிளாஸில் இருக்கிறதுலே வீணா தான் கிளவரஸ்ட் கேர்ள், ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு. இதில் வந்து எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். மற்ற சென்டென்சஸில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாபு இஸ் தி மோஸ்ட் புவர் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புவர் என்ற அட்ஜெக்டிவ்கான சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து புவரஸ்ட் தானே தவிர மோஸ்ட் புவர் கிடையாது. அதனால இந்த சென்டென்ஸ் தப்பு. அட் சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா த கேர்ள்ஸ் ஆர் ஆக்டிவ் தேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஆக்டிவ்ன்ற அட்ஜெக்டிவை அப்படியே, அதாவது பாசிட்டிவ் டிகிரிலேயே போட்டாங்க. ஆக்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வந்து மோர் ஆக்டிவ்னு வரணும். அதனால் இந்த சென்டென்ஸும் தப்பு. அடுத்து டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷி வென்ட் ஹோம் மோஸ்ட் டிஸப்பாயிண்டட் தேன் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தேன்னு சொல்லி கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதணும் அப்படின்னா மோர் டிஸப்பாயிண்டட் தான் வரணும். அதனால் டி ஆப்ஷனும் தப்பு. எது இன்கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்கள். மிஸ்டர் சவுந்தர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அட்ஜெக்டிவ் அண்ட் இந்த டிகிரி ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. அடுத்து பி பாருங்கள். வெரி ஃபியூ பர்சன்ஸ் ஆர் ஆஸ் ஹெல்ப்ஃபுல் ஆஸ் மிஸ்டர் சவுந்தர். இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. வெரி ஃபியூ பர்சன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்ன்ற அட்ஜெக்டிவ் அப்படியே யூஸ் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். மிஸ்டர் சவுந்தர் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் ஆல் அதர் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சென்டென்ஸ் தான் தப்பு. ஏன்னா மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் அப்படின்னு கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்லும்போது ஆல் அதர் பர்சன்ஸ் இந்த இடத்த வரக்கூடாது. மோஸ்ட் அதர் பர்சன்ஸ் தான் வரணும். அதனால இந்த சி ஆப்ஷன் தான் தப்பு. ஸோ இங்கே நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான்.